பிஜிடிஆர்பி வரலாறு இன்றைய முதல் கேள்வி. இந்த மாடல் டெஸ்ட் நாம் இன்றைக்கு காணலாம். முதல் கேள்வி, சென்னை மாகாணம் எந்த ஆண்டில் பிரிட்டிஷ் இந்திய பகுதியாக உருவாக்கப்பட்டது? இதற்கு சரியான பதில் பி, 1801ஆம் ஆண்டு. இரண்டாவது கேள்வி, சென்னை மாகாணத்திற்கு தனி பெயராக என்ன வழங்கப்பட்டது? அப்போ வங்காள மாகாணம், பம்பாய் மாகாணம் மற்றும் சென்னை மதராஸ் மாகாணம் என்று இருந்தது. இதோடைய ஆரம்ப கால பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செயின்ட் ஜார்ஜ் கோட்டை மாகாணம். செயின்ட் ஜார்ஜ் கோட்டை மாகாணம். அடுத்து மூணாவது கேள்வி, சென்னை மாகாணத்தின் முதலமைச்சர் யார்? இதற்கு சரியான பதில் சி, சுப்பராயலு ரெட்டியார். அடுத்த நான்காவது கேள்வி, சுப்பராயலு ரெட்டியார் எந்த ஆளுநரின் ஆட்சியில் முதலமைச்சரானார்? இதற்கு சரியான பதில் சி, லார்ட் வெல்லிங்டன் என்பது சரியானது. ஐந்தாவது கேள்வி, தமிழ்நாட்டில் முதலில் உருவாக்கப்பட்ட மாவட்டம் எது அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா பி, சேலம் என்பது சரியானது. உங்களுக்கான கேள்வி, தமிழ்நாட்டில் கடைசியாக உருவாக்கப்பட்ட மாவட்டம் எது அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்க 5ன்னு போட்டு. சேலம் மாவட்டம் எந்த ஆண்டில் உருவாக்கப்பட்டது? இதற்கு சரியான பதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1792ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டது. தமிழ்நாட்டில் உருவாக்கப்பட்ட முதல் மாவட்டம் சேலம் மாவட்டம். அடுத்து ஏழாவது கேள்வி, தமிழ்நாட்டில் முதலில் உருவாக்கப்பட்ட நகராட்சி எது? எந்த நகராட்சி முதல்ல உருவாக்குனாங்க? இதற்கு சரியான பதில் வாலாஜாபேட்டை. இந்த வாலாஜாபேட்டை என்பது தற்போது எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது என்பதை கமெண்ட் செய்யுங்கள். அடுத்த கேள்வி, எட்டாவது கேள்வி, வாலாஜாபேட்டை நகராட்சி எப்பொழுது உருவாக்கப்பட்டது? என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா பி, 1866ஆம் ஆண்டு நவம்பர் 30ஆம் தேதி உருவாக்கப்பட்டது. அடுத்து 9வது கேள்வி, தாதாபாய் நவ்ரோஜியால் 1866இல் லண்டனில் நிறுவப்பட்ட கிழக்கிந்திய சங்கத்தின் ஈஸ்ட் இந்தியா அசோசியேஷனின் முக்கிய நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பி, பிரிட்டிஷ் மக்களுக்கு இந்திய நிலைகள் என்ன என்பது குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்துதல் என்பதற்காக தாதாபாய் நவ்ரோஜியால் தொடங்கப்பட்டது. அதே நேரத்தில் 1865ஆம் ஆண்டு ஒரு அமைப்பை உருவாக்கியிருப்பார் தாதாபாய் நவ்ரோஜி. அது எந்த அமைப்பு என்பதை கமெண்ட் செய்யுங்கள். அடுத்து 10வது கேள்வி, பிரிட்டிஷ் இந்திய கழகம் எப்பொழுது உருவானது? எந்த ஆண்டு பிரிட்டிஷ் இந்திய கழகம் என்பது 1851ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டது. அதே நேரத்தில் சென்னை வாசிகள் சங்கம் எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது? அதனுடைய தலைவர் கஜுலு லட்சுமி நரசு செட்டி. சென்னை வாசிகள் சங்கம் எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது என்பதை கமெண்ட் செய்யுங்கள் 10வது கேள்விக்கு. 11வது கேள்வி, போன கேள்வியோட தொடர்ச்சி தான். பிரிட்டிஷ் இந்திய கழகத்தின் முதல் தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ராதாகாந்த் டேப் என்பவர் தான் பிரிட்டிஷ் இந்திய கழகத்தின் முதல் தலைவர். இது வங்காளத்தில் தொடங்கப்பட்டது. அடுத்து 12வது கேள்வி, 1876இல் இந்திய தேசிய சங்கத்தை நிறுவியவர்கள் யார்? இதற்கு சரியான பதில் சுரேந்திரநாத் பானர்ஜி மற்றும் ஆனந்த மோகன் போஸ் என்பது சரியான பதில். சுரேந்திரநாத் பானர்ஜி இந்தியாவின் பர்க் என்று அழைக்கப்படுபவர். அடுத்து 13வது கேள்வி, பிரிட்டிஷ் இந்தியாவின் மகாராணி என்று அழைக்கப்பட்டவர் யார்? இதற்கு சரியான பதில் பி, விக்டோரியா மகாராணி. அடுத்து 14வது கேள்வி, இந்தியாவின் முதலாவது கவர்னர் ஜெனரல் யார்? இதற்கு சரியான பதில் சி, லார்ட் வில்லியம் பென்டிங் என்பது சரியானது. 1835ஆம் ஆண்டு அந்த பட்டய சட்டத்தின்படி 33ஆம் ஆண்டு பட்டய சட்டத்தின்படி 1835ஆம் ஆண்டு கவர்னர் ஜெனரல் என்ற பதவி உருவாக்கப்பட்டது. அடுத்து 15வது கேள்வி, 1602இல் நிறுவப்பட்ட உலகின் முதன்மை பன்னாட்டு வணிக நிறுவனம் எது? எந்த கம்பெனி? பன்னாட்டு வணிக நிறுவனம் மற்றும் அது கூட்டு பங்கு நிறுவனம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பி, டச்சு கிழக்கிந்திய கம்பெனி என்பது ஒரு கூட்டு பங்கு நிறுவனம். 1906இல் இந்தியாவில் முஸ்லிம் மக்களுக்காக நிறுவப்பட்ட அமைப்பு எதுனா பி, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக். டாக்கால தொடங்கியிருப்பாங்க ஆகா கான் நவாப் அலி சலீமுல்லா அவர்களால். 17வது கேள்வி, சென்னையில் ஆங்கிலேயர்களால் கட்டப்பட்ட முக்கிய கால்வாய் எது? என்ன கால்வாயை கட்டியிருக்கிறாங்க சென்னையில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பக்கிங்காம் கால்வாய்.
என்பது சரியான பதில். 18வது கேள்வி, மௌரிய பேரரசின் வீழ்ச்சிக்கான காரணங்களை ஆராய்க. எதுன்னு பார்த்தீங்கன்னா மேற்கண்ட அனைத்துமே சரியானது. மௌரிய பேரரசின் வீழ்ச்சிக்கு அசோகரின் மரணத்திற்கு பிறகு ஏற்பட்ட பலவீனமான வாரிசுகள். சரி. அதுக்கப்புறம் மௌரியர்கள் புத்த சமயத்தை பின்பற்றியதால் அந்த பிராமணர்களின் எதிர்ப்பு, அதுவும் சரி. அப்புறம் மாகாணங்களின் சுதந்திரம், உள்நாட்டு கிளர்ச்சிகள், அதுவும் கரெக்டாக இருக்கிறது. அப்புறம் வெளிநாட்டு படையெடுப்புகள், அந்த கிரேக்கர்களின் படையெடுப்புகள் மற்றும் பேரரசின் பரந்த தன்மை, இப்போ எல்லாமே வீழ்ச்சிக்கு காரணம். அனைத்தும் சரியானது. 19வது கேள்வி, மௌரிய பேரரசில் மாவட்டங்களை நிர்வகித்த அதிகாரிகள் யார்? எந்த அதிகாரிகள் மாவட்டங்களை நிர்வகிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜுகாக்கள் என்பது சரியான பதில். அடுத்த 20வது கேள்வி, மௌரிய பேரரசு யுக்தாக்களின் முதன்மையான வேலையானது என்ன? யுக்தாக்கள் என்பவர்களுடைய முதன்மையான வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா பி, மாவட்ட நிர்வாகத்திற்கு உதவுதல். அதுதான் இந்த யுக்தாக்கள் என்பவர்களுடைய வேலை. அடுத்த 21வது கேள்வி, மௌரியர்களின் காலத்தில் எந்த தெய்வங்களின் மர சிற்பங்கள் மற்றும் கல்லில் செய்த சிற்பங்கள் உருவாக்கப்பட்டன? யாருன்னு பார்த்தீங்கன்னா பி, யாக்ஷா மற்றும் யாக்ஷினி. யாக்ஷா என்பது ஆண் தெய்வம், யாக்ஷினி என்பது பெண் தெய்வத்தை குறிக்கும். அடுத்து 22வது கேள்வி, கவிராஜா, கவிகளின் அரசர் என்ற பட்டம் பெற்ற மன்னர் யார்? யாருன்னு பார்த்தீங்கன்னா சி, சமுத்திரகுப்தர். இந்திய நெப்போலியன் என்று அழைக்கப்படும் சமுத்திரகுப்தர். இந்த சமுத்திரகுப்தரை யார் இந்திய நெப்போலியன் என்று அழைத்தனர் அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்க. எந்த வரலாற்று ஆசிரியர் அழைத்தார்? அடுத்து 23வது கேள்வி, மத்திய ஆசியாவின் ஹெப்தலைட்டுகள் எனப்படும் வெள்ளை ஹீனர்களின் முக்கியமான பேரரசன் யார்? யாருன்னு பார்த்தீங்கன்னா சி, மிகிரகுலன் என்பது சரியான பதில். 24வது கேள்வி, ரூபாகா என்று அழைக்கப்படும் வெள்ளி நாணயங்களை வெளியிட்ட முதல் குப்த ஆட்சியாளர் யார்? இதற்கு சரியான பதில் சி, 2ஆம் சந்திரகுப்தர். அதிக அளவு வெள்ளி நாணயங்களை வெளியிட்டவரும் இவர் தான், 2ஆம் சந்திரகுப்தர். அடுத்து 25வது கேள்வி, குப்த பேரரசின் சின்னமாக பயன்படுத்தப்பட்ட தூண் அல்லது சிற்பம் எது? அவங்க சின்னம் என்ன? குப்த பேரரசின் சின்னம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கருட தூண். கருடர்களை தான் அவங்க சின்னமாக பயன்படுத்தினார்கள். உங்களுக்கான கேள்வி, பல்லவர்களின் சின்னம் எதுன்ட்டு கமெண்ட் பண்ணுங்க. இப்போ சேரர்கள்னா அவங்களுக்கு என்ன இதுனா வில்லம்பு. சோழர்கள் அவர்களுடைய சின்னம் என்னன்னு பார்த்தீங்கன்னா புலிக்கொடி இருக்கும். பாண்டியர்களுக்கு மீன். அப்போது பல்லவர்களுக்கு என்ன அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து 26வது கேள்வி, பின்வரும் அறிக்கைகளை கவனியுங்கள். இந்திய தேசிய காங்கிரசின் முதல் பெண் தலைவர் சரோஜினி நாயுடு ஆவார். இந்திய தேசிய காங்கிரசின் முதல் பெண் தலைவர் யாருன்னு கேட்டிங்கன்னா அது அன்னி பெசன்ட் அம்மையார். அதே நேரத்தில் இந்திய தேசிய காங்கிரஸின் முதல் இந்திய பெண் தலைவர்னு கேட்டால் தான் சரோஜினி நாயுடு. அதுதான் சரியாக வரும். அப்புறம் ஃபஸ்ட்டு கூட்டம் தவறாக உள்ளது. இந்திய தேசிய காங்கிரஸின் முதல் முஸ்லீம் தலைவர் பக்ருதீன் தியாப்ஜி. ஆமாம், 1887 நடந்த மதராஸ் அந்த 1000 விளக்கு பகுதியில் நடந்த அந்த இதில் இவர் தான் தலைவராக இருந்திருப்பார், பக்ருதீன் தியாப்ஜி. அப்போ 2 சரி. 27, சூரத் பிளவுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மிதவாதிகள் மற்றும் தேசியவாதிய தலைவர்கள் இந்த 2 பிரிவுகளின் கொள்கை வேறுபாடு தான் சூரத் பிளவுக்கு காரணம். மிதவாத தேசியவாதிகளுக்கும் தீவிர தேசியவாத தலைவர்களுக்கும் ஏற்பட்ட அந்த கொள்கை வேறுபாடு. 28வது கேள்வி, பிரிட்டிஷ் இந்திய கழகம் எப்பொழுது நிறுவப்பட்டது? எப்போது நிறுவப்பட்டதுன்னா 1851ஆம் ஆண்டு நிறுவப்பட்டது. அடுத்து 29வது கேள்வி, பிரிட்டிஷ் இந்திய கழகத்தின் முதல் தலைவராக யார் இருந்தார்? யார் பார்த்தீங்கன்னா ராதாகாந்த் தேவ் என்பவர் இருந்தார். அதே நேரத்தில் பொதுச் செயலாளராக யார் இருந்தார்னு பார்த்தீங்கன்னா தேவேந்திரநாத் தாகூர் என்பவர் பொதுச் செயலாளராக இருந்தார். ஆமாம். அடுத்தது, பிரிட்டிஷ் இந்திய கழகத்தின் 1851ஆம் ஆண்டு வங்காளத்தில் தொடங்கப்பட்ட பிரிட்டிஷ் இந்திய கழகத்தின் முதல் பொதுச் செயலாளராக யார் இருந்தார்? யார்னா தேவேந்திரநாத் தாகூர் என்பது சரியான பதில். தேவேந்திரநாத் தாகூர். அடுத்து 31வது கேள்வி, இந்திய போராட்டம் என்ற நூலை எழுதியவர் யார்? இதற்கு சரியான பதில் சுபாஷ் சந்திர போஸ் என்பது சரியானது.
அடுத்து 32வது கேள்வி, இந்திய சுதந்திர போராட்ட வரலாறு என்ற நூலை எழுதியவர் யார்? இது போன கொஸ்டினும் இதுவும் ஒரே மாதிரி இருக்கும். ஆனால் இந்திய சுதந்திர போராட்ட வரலாறு அப்படின்னு எழுதினவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இஎம்எஸ் நம்பூதிரிபாட் என்பவர் தான் இந்த நூலை எழுதியிருக்கிறாரு. 33வது கேள்வி, திராவிட பண்டிதன் இதழை ஆரம்பித்தவர் யார்? இதற்கு சரியான பதில் ஆ. டி. ஜான் ரத்தினம் என்பவர் தான் இந்த திராவிட பண்டிதன் என்ற இதழை ஆரம்பித்தவர். அடுத்து 34வது கேள்வி, இந்தியா என்ற இதழின் ஆசிரியராக பாரதியார் இருந்திருப்பார். இந்தியா என்ற பத்திரிகையின் ஆசிரியராக, இதழின் ஆசிரியராக அச்சிடப்பட்டவர் யார்? அப்போது அந்த இந்தியா என்ற பத்திரிகையின் இதழின் தலைவர் யார்? அதுக்கு ஆசிரியராக இருந்தவர் பாரதியார். அந்த பத்திரிகையோட ஓனர் யார் அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. இதற்கு சரியான பதில் எம். சீனிவாச ஐயங்கார். அவர் தான் இந்த இந்தியா என்ற பத்திரிகையை ஆரம்பித்தவர். 35வது கேள்வி, தென்னிந்தியாவில் 1890ஆம் ஆண்டில் பண்டிதர் அயோத்திதாசர் அமைத்த சங்கம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆ. சாக்கிய பௌத்த சங்கம் என்பது சரியான பதில். அடுத்து 36வது கேள்வி, இந்திய தேசிய காங்கிரஸ் உலகப் போர் காரணமாக எப்போது அனைத்து அமைச்சர்களையும் ராஜினாமா செய்தது? எப்பொழுதுன்னு பார்த்தீங்கன்னா ஆ. 1939 அக்டோபர் 22ஆம் தேதி தன்னுடைய அந்த அமைச்சரவையை ஃபுல்லாக அனைத்து மாநிலங்களிலும் ராஜினாமா செய்ய வைத்தது. 37வது கேள்வி, 1939 காங்கிரஸ் அமைச்சர்கள் ராஜினாமா செய்த காரணம் என்ன? ஏன் காங்கிரஸ் அமைச்சர்கள் ராஜினாமா செய்தார்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆ. பிரிட்டிஷ் அரசு இந்தியாவை உலகப் போருக்கு சேர்க்கும் முடிவை இந்தியர்களோடு ஆலோசிக்காமல் எடுத்தது. இந்தியர்களை கலந்து ஆலோசிக்காமல் இந்திய படைகளை பயன்படுத்தியது 2ஆம் உலகப் போரில். அதனால் இந்த காங்கிரஸ் அமைச்சரவை ராஜினாமா செய்தது. அடுத்த 38வது கேள்வி, விடுதலை நாள் என்னும் காங்கிரஸிலிருந்து விடுதலை என கொண்டாடப்பட்டது. இது என்னென்னா 1930 அந்த ஆண்டு ஜனவரி 26ஆம் தேதி பூர்ண சுயராஜ்யம், அதை தான் இதை கேட்டிருக்கிறாங்க. ஜனவரி 26 கொண்டாடினாங்க. 39வது கேள்வி, கச்சா என்ற பெயரில் கல்வெட்டுகளில் குறிப்பிடப்படுகின்ற குப்த மன்னர் யார்? கச்சா என்ற பெயரில் குறிப்பிடப்படும் குப்த மன்னர் யார் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. அடுத்து 39வது கேள்வி, கச்சா என்ற பெயரில் கல்வெட்டுகளில் குறிப்பிடப்படுகின்ற குப்த மன்னர் யார்? இதற்கு சரியான பதில் டி. சமுத்திரகுப்தர் என்பது சரியான பதிலாக உள்ளது. அவருடைய தங்க நாணயங்கள் கல்வெட்டுகள் எல்லாம் இந்த பேர் காணப்படுவதாக வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடுகின்றனர். அடுத்து 40வது கேள்வி, தொல்பொருள் ஆய்வுத்துறையின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்? இதற்கு சரியான பதில் ஏ. அலெக்சாண்டர் கன்னிங்காம். 1861ஆம் ஆண்டு புதுடெல்லியில் ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா என்ற துறையை ஏற்படுத்துகிறார். அடுத்த 40வது கேள்வி, கர்சன் பிரபு கொண்டு வந்த சட்டம் எதுனா 1904 தொல்பொருள் பாதுகாப்பு சட்டம். அடுத்து 42வது கேள்வி, கல்வெட்டுகளை பற்றி படிக்கும் படிப்பின் பெயர் என்ன? இதற்கு சரியான பதில் கல்வெட்டு, எபிகிராஃபி. அடுத்த 43வது கேள்வி, கல்வெட்டுகளில் உள்ள எழுத்து வடிவ முறைகளை பற்றி படிக்கும் படிப்பிற்கு பெயர் என்ன? இதற்கு சரியான பதில் பாலியோகிராஃபி. எழுத்துக்களை பற்றி படிக்கும் படிப்பிற்கு பெயர் பாலியோகிராஃபி. 44வது கேள்வி, நாணயங்களில் முதலில் உருவம் பதிக்கப்பட்ட அரசி யார்னா லிச்சாவி இளவரசி குமாரதேவி என்பது சரியான பதில். இந்த குமாரதேவி எந்த மன்னருடைய மனைவி என்றதை கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து 45வது கேள்வி, தமிழ்நாட்டில் முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட கல்வெட்டு எது? எந்த கல்வெட்டு முதலாக கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னா சி. மாங்குளம் கல்வெட்டு. இந்த மாங்குளம் கல்வெட்டு என்பது பாண்டிய மன்னர் நெடுஞ்செழியனை பற்றிய தகவல்களை தருகின்றன. அடுத்த 46வது கேள்வி, பரம் பாகவதா என்பது குப்த பேரரசர் 2ஆம் சந்திரகுப்தனால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு பட்டமாகும். இது காணப்படும் கல்வெட்டு எது? எந்த கல்வெட்டில் காணப்படுகிறது? இந்த பரம் பாகவதா அப்படின்னா கர்வா கல்வெட்டு என்ற கல்வெட்டில் காணப்படுகிறது. அடுத்த 47வது கேள்வி, குர்ஜா பிரதிகாரா வம்சத்தின் நிறுவனர் யார்? இதற்கு சரியான பதில் ஆ. முதலாம் நாகப்பட்டர் என்பது சரியான பதில். அடுத்த 48வது கேள்வி, முதலாம் சந்திரகுப்தரின் மகன் சமுத்திரகுப்தர் தன்னை எந்த பெயரில் அழைக்கிறார்? என்னன்னா ஆ. லிச்சாவி
தௌஹித்ரா. லிச்சாவி தௌஹித்ரா அவங்களோட அன்னை குலம், அதாவது குமாரதேவியின் வம்சம். லிச்சாவி இளவரசி குமாரதேவி, அதை வச்சு லிச்சாவி தௌஹித்ரா அப்படின்ட்டு அழைத்து கொண்டார் யார்? சமுத்திரகுப்தர். 49வது கேள்வி, ஃபியூரர் என்ற ஆங்கிலத்தில் என்ன பொருள்? ஃபியூரர் அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா தலைவன் அல்லது வழிகாட்டி. இது ஜெர்மனி அந்த சர்வாதிகாரி பேர் தான் ஃபியூரர் என்று அழைக்கப்படுகிறார். அடுத்த 50வது கேள்வி, பிருஹத் கதா கோஷ். பிருஹத் கதா கோஷ் என்ற நூலை எழுதியவர் யார்? யார்னா ஹரிசேனர். இந்த அலகாபாத் கல்தூன் கல்வெட்டை வடிவமைத்த ஹரிசேனர் சமுத்திரகுப்தருடைய அந்த அவர் தான் அமைச்சர். அவர் தான் இந்த பிருஹத் கதா கோஷ் என்ற நூலை எழுதியவர். அடுத்து 51வது கேள்வி, மதுரா பாறை கல்வெட்டு எந்த மன்னரின் ஆட்சி காலத்தை சார்ந்தது? இந்த மதுரா பாறை கல்வெட்டு 2ஆம் சந்திரகுப்தர் அவருடைய ஆட்சி காலத்தை சார்ந்த கல்வெட்டு. அடுத்த 52வது கேள்வி, மதுரா பாறை கல்வெட்டினை கண்டுபிடித்தவர் யார்? இந்திய தொழில்துறை உருவாக்கிய அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் என்பவர் தான் இந்த கல்வெட்டினை கண்டுபிடித்தவர். அடுத்து 53வது கேள்வி, தமிழ் நாடக கலையின் ஷேக்ஸ்பியர் என்று அழைக்கப்படுபவர் யார்? யார்னா சங்கரதாஸ் சுவாமிகள். அப்போ இந்தியாவில் ஷேக்ஸ்பியர் என்று அழைக்கப்படுபவர் யார் என்பதை கமெண்ட் செய்யுங்கள். அடுத்து 54, பாகியான் எந்த நூற்றாண்டில் இந்தியாவிற்கு வந்தார்? எந்த நூற்றாண்டுனா 5ஆம் நூற்றாண்டில் இந்தியாவிற்கு வந்தார். அதே நேரத்தில் 399 இருந்து கிட்டத்தட்ட 412 வரை, அதாவது கிட்டத்தட்ட 13 ஆண்டுகள் இந்தியாவில் இருந்திருப்பார். அடுத்து 55வது கேள்வி, நவநீதகம் என்ற நூல் எந்த துறைக்கு சம்பந்தப்பட்டது? நவநீதகம் அப்படின்னா அது கால்நடை மருத்துவம் சம்பந்தமான ஒரு நூல். ஆம். அடுத்து 56வது கேள்வி, கத்திய த பகீதா என்ற பதவியின் எந்த துறையின் கண்காணிப்பாளரை குறிக்கும்? இதற்கு சரியான பதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா பி, அரச சமையலறை. அதை கண்காணிக்கிறவர், அந்த துறையின் உயர் பதவி தான் கத்திய த பகீதா. இது குப்தர்கள் காலத்தில் இருந்த கண்காணிப்பாளர் பதவி. அடுத்த 57வது கேள்வி, சமுத்திரகுப்தர் எந்த இசைவாதியராக பெயர் பெற்றார்? எதுனா வீணை வாசிப்பவர். அதனால தான் அவர் கவிராஜா என்று அழைக்கப்பட்டார். அடுத்து 58வது கேள்வி, ஆண்டாளின் இயற்பெயர் என்ன? இதற்கு சரியான பதில் கோதை. ஆண்டாள் எழுதிய நூல் எதுன்ட்டு கமெண்ட் பண்ணுங்க 58ன்னு போட்டு. அடுத்து 59வது கேள்வி, குப்தர்கள் காலத்தில் மகா பிரதிஹாரா என்ற பதவி எதற்கான தலைவரை குறைக்கும்? யாரை இந்த பதவி குறிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரண்மனை காவலர்களின் தலைவரை குறிக்கும். இதுதான் மகா பிரதிஹாரா என்ற பதவி. அடுத்து 60வது கேள்வி, கீத கோவிந்தம் என்னும் காவியத்தை எழுதியவர் யார்? இதற்கு சரியான பதில் பி, ஜெயதேவர் என்பது சரியான பதில். அடுத்து 61வது கேள்வி, ஆண்டாளின் வளர்ப்பு தந்தையாக அறியப்பட்டவர் யார்? இதற்கு சரியான பதில் ஏ, பெரியாழ்வார் என்பது சரியான பதில். ஆண்டாளின் வளர்ப்பு தந்தை. அடுத்து 62வது கேள்வி, பெரியாழ்வாரின் இயற்பெயர் என்ன? அதாவது ஆண்டாளை வளர்த்த பெரியாழ்வாரின் இயற்பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பி, விஷ்ணு சித்தர் என்பது சரியான பதில். விஷ்ணு சித்தர். அடுத்த 63வது கேள்வி, டேஷில் உள்ள பிரபலமான அலைகாந்திகா ஜோப்ரா மசூதி எந்த நகரத்தில் உள்ளது? எந்த நகரத்தில் இருக்குதுன்னா பி, ஆஜ்மீர் நகரத்தில் அமைந்துள்ளது. இதை கட்டினவர் குத்புதீன் ஐபக். 64, குதுப் மினார் தொடங்கிய ஆண்டு எது? குதுப் மினார் கட்ட தொடங்கிய ஆண்டு எது என்னன்னு பார்த்தீங்கன்னா பி, 1199 என்பது சரியான பதில். 65வது கேள்வி, டெல்லிக்கு அருகே துக்லதாபாத் என்ற நகருக்கான அடிக்கல்லை நாட்டியவர் யார்? யார்னா இதற்கு சரியான பதில் முகமது பின் துக்லக் என்பது சரியான பதில். அடுத்த 66வது கேள்வி, புகழ்பெற்ற பாரசீக கவிஞர் அமீர் குஸ்ரு இந்தியாவின் கிழி என்று அழைக்கப்படுபவர். அமீர் குஸ்ருவை ஆதரித்தவர் யார்? யார்னா கியாசுதீன் பால்பன் என்பது சரியான பதில். கிட்டத்தட்ட 7 அரசர்கள் கிட்ட இருந்திருப்பாரு. அடுத்த 67வது கேள்வி, இந்தியாவிற்கு செங்கிஸ்கான் தலைமையிலான மங்கோலியரின் அச்சுறுத்தல் எந்த ஆட்சியின் போது ஏற்பட்டது? யார் காலத்துலனா இல்துமிஷ் ஆட்சி காலத்துல தான் ஏற்பட்டது. தொடர்ந்து மங்கோலியரோட பாதிப்பு இருந்தது. ஆனால் அதில் அவர் செங்கிஸ்கான் படையெடுப்பை தடுத்திருப்பார்னா, அதாவது
ஒருத்தர் வந்து ஆதரவு கேட்டிருப்பார் ஜலாலுதீன் மங்கபரணி. அவருக்கு அடைக்கலம் கொடுக்க மறுத்ததால் அவர் பாரசீகம் போயிடுவார். அதனால் அவரை பின்தொடர்ந்து செங்கிஸ்கானும் பாரசீகம் நோக்கி சென்று விடுவார். அதனால் செங்கிஸ்கானின் படையெடுப்பில் இருந்து டெல்லி தப்பிக்கப்பட்டது. 68வது கேள்வி, சாகல்கானி என்பது என்ன? என்னன்னா துருக்கிய பிரபுக்கள் உருவாக்கிய 40 பேரை கொண்ட ஒரு குழு. இதற்கு பேர் 40 குழு அல்லது சாகல்கானி என்ற பெயர் உண்டு. இல்துமிஷ் கொண்டு வந்தார், பால்பன் அதை ஒழித்தார். அடுத்த 69வது கேள்வி, கிபி 1292 பில்சா அதாவது விதிஷா மீது படையெடுப்பை மேற்கொண்ட டெல்லி சுல்தானிய ஆட்சியாளர் யார்? யாருன்னு பார்த்தீங்கன்னா பி அலாவுதீன் கில்ஜி. அப்போ ஆட்சியில் இருந்தவர் 1290 96 வரையும் இருந்தவர் ஜலாலுதீன் கில்ஜி. படையெடுப்பை மேற்கொண்டவர் அவருடைய மருமகன் அலாவுதீன் கில்ஜி. அடுத்த 70வது கேள்வி, துக்ளக் வம்ச ஆட்சி ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு எது? எந்த ஆண்டுனா பி 1320 ஆரம்பிக்கப்பட்டது துக்ளக் வம்ச ஆட்சி. 1414 வரைக்கும் இந்த துக்ளக் வம்சம் ஆட்சி நடைபெறும். அடுத்த 71வது கேள்வி, தி மேட் சுல்தான் முட்டால் சுல்தான் என்று த மேட் சுல்தான் என்று பாரசீக வரலாற்று ஆசிரியர் இபின் படுடா அவர்களால் குறிப்பிடப்பட்ட டெல்லி சுல்தானியர் யார்? யார்னா முகமது பின் துக்ளக். ஏன்னா அவருடைய தலைநகர மாற்றத்தின் காரணமாக இந்த ஒரு கூற்றை கூறியிருக்காரு இபின் படுடா, மொரோக்கோ நாட்டு பயணி. அடுத்து 72, டெல்லியில் முதல் ஆப்கான் ஆட்சியை நிறுவியவர் யார்? யார்னா பல்லுகல் லோடி. மீதி மேலே இருக்கிற அந்த 4 வம்சமும் அடிமை வம்சம், கில்ஜி வம்சம், லோடி வம்சம், துக்ளக் வம்சம், சையது வம்சம், இவங்க எல்லாமே வந்து அந்த துருக்கிய இந்த இது. ஆனால் ஆப்கான் வம்சம் எதுன்னு பார்த்தீங்கன்னா பல்லுகல் லோடி தொடங்கிய லோடி வம்சம் தான் ஆப்கானியர் இது. அதே மாதிரி முகலாயர்கள் இதில் வரும்போது அந்த சூர் வம்சம் தான் ஆப்கானியர் வம்சத்தை சார்ந்தவர்கள். 73வது கேள்வி, டெல்லியில் சுவர் கொண்டு சூழல்பட்ட ஷாஜஹானாபாத் நகரத்தை உருவாக்கிய முகலாய பேரரசர் யார்? யாருன்னா ஷாஜஹான். கட்டிடக்கலையின் இளவரசர் என்று அழைக்கப்படும் ஷாஜஹானாபாத் என்ற நகரத்தை உருவாக்கியவர். கீழ்கண்டவற்றுள் ஷாஜஹானாபாத்தில் கீழ்காணும் கட்டிடங்களில் எது இல்லை? எதுனா ராவல்பிண்டி கோட்டை இல்லை, அது பாகிஸ்தானில் இருக்குது. இந்த செங்கோட்டை, ஜமா மஸ்ஜித், சாந்தினி சவுக் எல்லாமே வந்து ஷாஜஹானாபாத்தில் தான் அமைந்திருக்கிறது. அடுத்து 75வது கேள்வி, டேஷாம் ஆண்டில் முகமது பின் துக்ளக் தனது தலைநகரை தக்கான பகுதியில் அமைந்துள்ள தேவகிரிக்கு மாற்ற உத்தரவிட்டார். எந்த ஆண்டு மாற்ற உத்தரவிட்டார்? எப்பனா 1327 என்பது சரியான பதில். 76வது கேள்வி, சோழர்கள் காலத்தில் உச்சியை எட்டிய நிர்வாக முறை எது? எதுனா ஊர் சபை, அதாவது கிராம முறை. உத்திரமேரூர் கல்வெட்டு கிராம குடைவோலை முறையை பற்றி கூறிய கல்வெட்டு. 77வது கேள்வி, ராஜேந்திர சோழன் அதாவது முதலாம் ராஜேந்திர சோழன் கட்டிய புதிய தலைநகரம் எது? எதுனா கங்கை கொண்ட சோழபுரம் என்ற புதிய தலைநகரத்தை நிர்மாணிக்கிறாரு. அடுத்து 78வது கேள்வி, மௌரியர் காலத்தில் மிக முக்கியமான வர்த்தக துறைமுகம் எது? எதுனா தாமிர லிப்தி. அதே நேரத்தில் குப்தர்கள் காலத்திலும் கிழக்கு பகுதியில் வங்காள பகுதி கிழக்கு பகுதியில் இருந்த மிக முக்கியமான வர்த்தக துறைமுகம் தாமிர லிப்தி. அடுத்து 79வது கேள்வி, வரலாற்று தொல்பொருட்களை காப்பதற்காக 1904 கொண்டு வரப்பட்ட சட்டம் எது? எதுனா இந்திய தொல்பொருள் பாதுகாப்பு சட்டம் 1904 கர்சன் பிரபு அவர்களால் கொண்டு வரப்பட்டது. அடுத்து யுவான் சுவாங் இந்திய பயண குறிப்பு. அர்ஷர் காலத்தில் இந்தியாவிற்கு வந்திருப்பாரு. யுவான் சுவாங் இந்திய பயண குறிப்பு என்ன என்று அழைக்கப்படுகிறது? என்னன்னா சியூகி என்று அழைக்கப்படுகிறது யுவான் சுவாங்கின் பயண குறிப்பு. அடுத்து 81வது கேள்வி, ஹர்ஷவர்தனர் காலத்தில் பயணித்த மற்றொரு சீன பௌத்த பண்டிதர் யார்? யாருன்னு பார்த்தோன்னா ஹீச்சிங். இவரும் வந்து இந்தியாவிற்கு வராரு. யாரு? ஹர்ஷர் காலத்தில் தான் இவரும் வராரு. அடுத்து 82வது கேள்வி, குப்தர்கள் காலத்தில் வெளியிடப்பட்ட பொன் நாணயங்களை என்ன என்று கூறுகிறார்கள்? அதற்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா தினாரா என்று அழைக்கப்படுகிறது. தினாரா. 83வது கேள்வி, ஹர்ஷவர்தனின் தலைநகரமாக முன்னர் எது இருந்தது? முன்னர் எது இருந்ததுன்னா தானேஸ்வரம். பின்னாடி கண்ணோஜியும் வந்து அவர் தன்னுடைய தலைநகரமாக மாற்றிக் கொள்கிறார். தானேஸ்வரத்தை ஆண்ட ஹர்ஷவர்தனர். அடுத்து 84வது கேள்வி, குப்தர்கள் காலம் தங்க காலம் அல்லது பொற்காலம் என அழைக்கப்படுவது ஏன்? ஏன்னா கல்வி, கலை மற்றும் அறிவியலில் மிகப்பெரிய வளர்ச்சியை ஏற்படுத்திய காலம் குப்தர்களின் காலம். அதனால குப்தர்கள் காலம் பொற்காலம் என்று இந்திய வரலாற்றில் அழைக்கப்படுகிறது. 85வது கேள்வி, 1857 சிப்பாய் கழகம் என்பது முகலாயர் பேரரசுக்கு என்ன விளைவை கொடுத்தது? எதனா
முகலாயர் ஆட்சியிடம் இருந்து இறுதி சக்தி, அதாவது அதோடைய கடைசி அதிகாரமும் இந்திய அரசுக்கு மாற்றப்பட்டது. அதாவது கடைசி அந்த முகலாய தலைவர் யார், இரண்டாம் பகதூர் ஷா நாடு கடத்தப்பட்டார். அதோட முகலாய வம்சம் முடிந்தது. அடுத்து 86வது கேள்வி, அசோகரின் கல்வெட்டுகளை முதலில் படித்தவர் யார்? யாருன்னு பார்த்தீங்கன்னா 1837ஆம் ஆண்டு ஜேம்ஸ் பிரின்சப் என்பவர் தான் வந்து அசோகரின் கல்வெட்டுகளை முதலாக படித்தார். 87வது கேள்வி, அசோகர் தர்ம அதாவது தம்மா நெறிமுறைகள் எந்த பரிமாணத்தில் பேசப்படுகின்றன? என்னன்னா கீழ்கண்டவற்றுள் மகாமாத்திரர் நியமனம் மற்றும் நாட்டின் மேற்பார்வை அந்த அதிகாரிகள் இது பண்ணாங்க. அப்புறம் அரசாங்க அதிகாரிகளுக்கும் மக்களுக்கும் நேராக அறிவுரை மற்றும் கல்வெட்டுகள் மூலமாக அறிவுரை சொல்லப்பட்டது. 88வது கேள்வி, அசோகர் தமது தம்மா கொள்கையை எவ்வாறு மக்களிடையே பரப்பினார்? எதுனா கல்வெட்டுகள் மற்றும் தூண்களின் போதித்து அதன் மூலமாக மக்களிடையே பரப்பினார். அடுத்து 89வது கேள்வி, அசோகரின் தர்ம கொள்கையின் அடிப்படையில் மகா மாத்திரர்கள் அதாவது நோபல் ஆபீசர்கள் செய்யும் செயல்கள் என்னன்னா ஏ 5 ஆண்டிற்கு ஒரு முறை பொறுப்பு மாவட்டம் சுற்றி செல்வது. 90வது கேள்வி, அசோகர் கால கல்வெட்டில் மத சகிப்புத்தன்மை பற்றி எவ்வாறு குறிப்பிடப்பட்டுள்ளது? என்னன்னா பி அனைத்து மதங்களையும் சமத்துவமாக நடத்த வேண்டும் என்று கூறப்பட்டது. 91வது கேள்வி, 14 பாறை கல்வெட்டுகளில் மிக நீளமானது எதுன்னு பார்த்தீங்கன்னா பி 13ஆம் பாறை கல்வெட்டு என்பது அசோகருடைய பாறை கல்வெட்டுகளில் 13ஆம் பாறை கல்வெட்டு மிக நீளமானது. அடுத்து 92வது கேள்வி, அசோகர் புத்த சமயத்திற்கு மாறியது பற்றி எந்த கல்வெட்டில் உள்ளது? எந்த கல்வெட்டில் அசோகர் புத்த சமயத்துக்கு பாப்ரு கல்வெட்டில் தான் அசோகர் புத்த சமயத்துக்கு மாறியதை பற்றி கூறுகிறது. ருமிண்டி கல்வெட்டு எதனை குறிக்கிறது? என்னன்னா இது பி புத்தர் பிறந்த இடத்தில் நிறுவப்பட்ட கல்வெட்டு. இந்த கல்வெட்டில் என்ன குறிப்பிடுனா புத்தர் பிறந்த இடத்திற்கு வரி விலக்கு அளித்ததை பற்றி குறிப்பிடும் கல்வெட்டு தான் இந்த ருமிண்டி கல்வெட்டு. அடுத்து 94வது கேள்வி, அசோகர் பெயரை குறிக்கும் ஒரே கல்வெட்டு எது? என்ன கல்வெட்டு அசோகர் பெயரை குறிக்கிறது? இந்த மஸ்கி கல்வெட்டு, அதுதான் அசோகர் என்ற பெயரை குறிக்கும் ஒரே கல்வெட்டு. அடுத்து 95வது கேள்வி, ஜுனாகத் கல்வெட்டு எந்த விஷயத்தை பற்றி குறிப்பிடுகிறது? எதுனா குஜராத் பகுதி சௌராஷ்டிரா பகுதி வரைக்கும் காணப்படுகிறது. அந்த மௌரிய பேரரசு எவ்வளவு தூரம் விரிவடைந்திருந்தது என்பதை காட்டும் கல்வெட்டு தான். பேரரசின் பரப்பளவை காட்டும் கல்வெட்டு. பேரரசு பரப்பளவு காட்டும் கல்வெட்டு. அடுத்து 96வது கேள்வி, சோழர் காலத்தில் பிரபலமான நடன வடிவம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஏ பரதநாட்டியம் என்பது சரியான பதில். 97வது கேள்வி, புஷ்யமித்ர சுங்கரின் மகன் யார்? புஷ்யமித்ர சுங்கர் அவருடைய மகன் யாருன்னு பார்த்தீங்கன்னா அக்னிமித்திரன். அடுத்து 98வது கேள்வி, கண்வ வம்சத்தினை தோற்றுவித்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஏ வாசுதேவ கண்வா என்பது சரி. அடுத்து 99வது கேள்வி, சாதவாகனர்கள் எந்த வம்சத்தை தோற்றுவித்தார்கள்? சாதவாகன வம்சத்தை தோற்றுவித்தவர் யார் அப்படின்னா சி சிமுகா என்பது சரியான பதில். அடுத்து 100வது கேள்வி, சாதவாகனர்கள் தலைநகரின் பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏ பிரதிஷ்டான் என்பது சரியான பதில். பிரதிஷ்டான் சாதவாகனர்களின் தலைநகரம். நன்றி. அடுத்த இதில் பார்க்கலாம். நன்றி.